வணக்கம் நேயர்களே. சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் காதல் நாயகனே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே கவிபாலா. நாயகன் 13. வீட்டில் பஞ்சாயத்து வைத்து பேசிய பின்பும் ஒரு வாரம் தாயும் மகனும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கடையில் வாங்கி அவர் கண்முன்னே அமர்ந்து அவன் சாப்பிட இவருக்கு கோபமாக வந்தது. எந்த தாய்தான் தன் பிள்ளைக்கு இப்படி ஒரு வரனை பேசி முடிப்பாள்? மஞ்சுளா பழமைவாதி, ஜாதி பார்ப்பவர், மருமகள் வீட்டிற்கு ஏற்றது போல வேலைகள் செய்வதில் தகுந்தவளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர். பக்கா மாமியார் மெட்டீரியல். அவரிடம் புதுமை எதிர்பார்க்க முடியுமா? அவரும் வீம்பாகத்தான் இருந்தார். ஒரு வாரம் கழிந்தது. கைலின் கணவன் கோபிநாத் மாமியாரை தேடி வந்தான். அத்த, அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டேன் என்று ஜனனியை பற்றிய முழு விவரங்களையும் அவரிடம் பகிர்ந்தான். இடையில் விபுவுடன் நடந்த திருமணத்தை பற்றி யாருக்கும் தெரியாது என்பதால் அதை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. மற்ற விவரங்களை எல்லாம் அவன் சொல்ல மஞ்சுளாவின் மனம் பிசைய ஆரம்பித்தது. கணவனை இழந்த தனக்கே இந்த சமூகம் நல்லது கெட்டதுக்கு ஒதுக்கி வைக்கவில்லை என்றாலும் ஓரம் கட்டிவிட்டது. ஒரு சிறு பெண் கணவன் இறந்ததும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்களை சந்தித்திருக்கிறாள் என்ற பெண்மனம் அவளுக்காக துயர் கொண்டாலும் ஏனோ மகனுக்கு கட்டி வைக்க மனம் இடம் கொடுக்கவில்லை. இப்போ என்ன செய்யலாம் மாப்பிள என்றார். நான் சொல்றத கேளுங்கத்த என்று தனது திட்டத்தை சொல்ல மனதிற்கு ஒப்பவில்லை என்றாலும் சரியென ஒத்துக்கொண்டார். அவரே மகனிடமும் பேசவும் செய்தார். கந்தா, உன் விருப்பப்படி அந்த பொண்ணு வீட்டுக்கு சம்மந்தம் பேசலாம். ஒருவேளை அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணாம அம்மா பேச்ச கேட்டு வேற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கத்தான் வேணும். உனக்கு சரின்னா சொல்லு, பொண்ணு கேட்க போகலாம் என்றார். அவனும் சரியென்று ஒத்துக்கொள்ள கந்தரூபனின் குடும்பம் ஜனனி வீட்டிற்கு சென்றனர். அன்று விடுமுறை நாளாக இருந்தது. வீட்டில்தான் அனைவரும் இருந்தனர். சச்சினை விபு அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட வீடே அமைதியாக இருந்தது. மூவர் மட்டுமே வீட்டில் இருந்தனர். ஜனனி சமையலறையில் வேலையாக இருந்தாள். வள்ளியும் நீலகண்டனும் கூடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த வேளையில் அழைப்பு மணி அடிக்க வள்ளிதான் கதவை திறந்தார். குடும்பமாக கையில் தட்டுடன் நிற்பவர்கள் யாரென அவர் யோசிக்க, உள்ள வந்து பேசலாமா என்றார் மஞ்சுளா. வள்ளியும் உள்ளே அழைக்க சங்கடத்துடன் உள்ளே வந்து அமர்ந்தனர். ஜனனியோ, யாரத்த என கேட்டபடி வந்தவள் மஞ்சுளாவையும் கந்தரூபனையும் கண்டதோடு அவர்கள் குடும்பமாக பல தட்டுடன் வந்திருப்பதை பார்த்து விஷயத்தை யூகிக்க முடியாதவளா? கந்தரூபணி தீயாக முறைத்தாள். அவர்கள் அங்கு வந்த நோக்கத்தை சடுதியில் அறிந்து கொண்டவள் அவள் முறைப்பை பார்த்து இவனுக்குள் சிரிப்புத்தான் வந்தது. சுடிதார் அணிந்து ஷாலை கழுத்தில் மாலையாக போட்டு வியர்வை படிந்த முகத்துடன் வந்து நின்றவள் அவனது கவனத்தை மெல்ல ஈர்த்தாள். ஜனனிமா, வந்தவங்களுக்கு குடிக்க எடுத்துட்டு வா என வள்ளி கட்டளையிட அவளும் உள்ளே சென்று விட்டாள். அவள் சென்றதும் மஞ்சுளா பேச்சை ஆரம்பித்தார். நான் நேரடியா விஷயத்துக்கே வரேங்க. என் பையனுக்கு உங்க மருமகளை பிடிச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். என் புள்ள கந்து வெட்டி தொழில் பண்றான். அவங்க அப்பா நடத்தின கேட்டரிங்க இவன் எடுத்து நடத்துறான். வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை. எனக்கு என் புள்ளியோட சந்தோஷம்தான் முக்கியம். அதான் அவன் விருப்பத்துக்கு மறுப்பு தெரிவிக்காம பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் என்று பெருமை பொங்க சொல்ல கந்தரூபனோ கோபிநாத்தை ஒரு தரம் பார்த்தான். அவனோ சிரிப்பை அடக்க படாத பாடுபட கயல் அவனை அடக்கினாள். என் மகன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அடுத்தவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமா பாப்பான். கண்டிப்பா உங்க மருமகளை அவன் கண்ணுக்கு கண்ணா வச்சு பார்த்துப்பான் என மகனின் புகழ்பாட நீலகண்டனோ கந்தரூபனை பார்த்தார். அவனோ அசடு வழிந்தான். அந்நேரம் ஜனனி சரியாக அனைவருக்கும் ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தாள். கந்தரூபனிடம் நீட்ட அவனோ அவளை பார்த்து கொண்டே வாங்கினான். அவளோ அவனை பார்க்கவே இல்லை. அதனை மஞ்சுளா கவனித்து கொண்டார். நானும் நேரடியா சொல்றேன். எனக்கு ஜனனி மருமக இல்ல, மக. அவளுக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். அவ விருப்பம்தான் எங்களுக்கு முக்கியம். ஜனனி, நீ என்ன சொல்ற? உன் விருப்பம் என்னன்னு சொல்லுமா என்றார் வள்ளி. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல. நான் என் புள்ள இவங்க மட்டும் போதும். புதுசா எந்த உறவையும் சேர்த்துக்க எனக்கு விருப்பம் இல்ல. உங்க சிரமத்துக்கு மன்னிக்கணும் என்று கையெடுத்து கும்பிட்டாள். அவளது நிராகரிப்பு அனைவருக்கும் இன்பமளிக்க சம்பந்தப்பட்ட கந்தரூபனுக்கோ முகமோ இறுக்கமாக இருந்தது. ஜனனி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி மிஸ்டர் கந்தரூபன், உங்ககிட்ட பேச எனக்கு ஒண்ணுமில்ல. நீங்க உங்க தொழில் ஆதாயத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கு நான் ஆள் இல்ல. எனக்கு ஏன் கேட்டரிங் சர்வீஸ் போதும். ப்ளீஸ் என்று வாசலை காட்ட அதற்கு மேல் அங்கு இருப்பானா அவன்? எழுந்து சென்றுவிட
வந்தவர்களும் அவன் பின்னே எழுந்து சென்று விட்டனர். மஞ்சுளா மட்டும் அவர்கள் சென்றதை உறுதி செய்துவிட்டு ஜனனியிடம் வந்தார். ரொம்ப நன்றி கண்ணு என்றார். அவரை கேள்வியாக பார்த்தாள் ஜனனி. என்னடா இவ எதுக்கு நன்றி சொல்றாளேன்னு பாக்குறியா? நான் ஒன்னும் பெரிய புதுமைவாதி இல்ல கண்ணு. புருஷன் இறந்துட்டா புள்ள குட்டிய வச்சு தனியா வாழணும்னு நினைக்கிற ஆளு. இப்ப இருக்க காலம் மாதிரி ரெண்டாவது கல்யாணம் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. யாரோ எப்படியோ போகட்டும். ஆனா என் வீட்ல அப்படி நடக்கக்கூடாது. என் மகன் பொண்ணுங்க வாசம் படாம வாழ்ந்தவன். அவனுக்கு புருஷனோட கூடி பழகி புள்ளைய பெத்தவள எப்படி கட்டி கொடுக்கறது? என் மனசுக்கு ஒப்பல கண்ணு. அவன் ஆசைப்பட்டதுனால என்னால உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது கண்ணு. நீ சம்மதிக்க மாட்டேன்னு மாப்பிள்ளை சொன்னதுனால தான் வந்தேன். ஒருவேளை நீ சம்மதிச்சிருந்தா நிச்சயம் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன் கண்ணு. நமக்குள்ள உறவு சுமூகமா போகணும் தான் நினைச்சேன். நான் வரேன் கண்ணு என்று விடைபெற்று கொள்ள வெற்று சிரிப்புடன் அவர் செல்வதை பார்த்து நின்றாள். என்ன ஜனனி, அந்த அம்மா இப்படி பேசிட்டு போகுது, நீ அமைதியா இருக்க என வள்ளி சீறினார். அவங்க சொல்றது சரிதான் அத்த. எந்த அம்மா தன்னோட பையனுக்கு என்ன போல இருக்கிற பொண்ணை கட்டி வைப்பாங்க? நானும் நீங்களும் கூட அம்மாதான். நமக்கே முதல்ல தயக்கமா தானே இருக்கும். உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையான்னு யோசிக்க மாட்டோமா? விடுங்க. ஒரு அம்மாவா இருக்கிறதுனால அவங்க எண்ணத்தை நான் மதிக்கிறேன். அதுக்காக நான் வருத்தப்பட போறதில்ல. ஏன்னா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல அத்த என தெளிவாக சொன்னாள். அந்த அம்மா போல நானும் இருந்தேன். ஏன், நீ சொல்றது போல நானும் முதல்ல தயங்கியிருப்பேன். ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்படி யோசிச்சிருந்தா நான் பொண்ணே இல்லம்மா. எனக்கு இன்னொரு பையன் இருந்தா அவனுக்கு உன்னை பிடிச்சிருந்து கட்டிக்க கேட்டா தாராளமா உன்னை கட்டி வச்சிடுவேன். மறுமணம் தப்பு இல்ல. நீ எங்களுக்காக யோசிக்காம உன்னை பத்தியும் சச்சினை பத்தியும் மட்டும் யோசி. நீ அனுபவிக்காத வாழ்க்கை இன்னும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குமா? யோசி என்று அவள் பதில் கூட எதிர்பார்க்காமல் சென்று விட்டார். ஓ அத்தை சொல்றது எனக்கும் சரின்னு தோணுதுமா என்று நீலகண்டனும் சொல்ல, வள்ளி பேசியதே மனதில் ஓட சோர்வாக அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள். அதன்பின் அவள் வெளியே வரவே இல்லை. அவளை அப்படியே விட்டுவிட்டனர். மாலை வேளையில் விபு, ஜோவிகா, சச்சின் மூவரும் வெளியே சுற்றிவிட்டு சச்சினை வீட்டில் விட வந்தனர். அவர்களை வரவேற்ற பெரியவர்கள் இன்று நடந்ததை சொல்ல விபுவும் ஜோவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சச்சின் கதவை தட்ட திறந்தவள் மற்ற இருவரையும் வரவேற்றாள். விபுவும் ஜோவும் அறைக்குள் நுழைய பெண்கள் இருவரும் மெத்தையில் அமர்ந்தனர். சச்சினும் விபுவும் கீழே அமர்ந்து விளையாடினார்கள். முகம் வாட்டத்துடன் அமர்ந்திருந்த ஜனனியைக் கண்ட ஜோ, நீ இன்னும் காலையில நடந்தத மறக்கலையா ஜானுக்கா என்றாள். அப்படி இல்ல ஜோ. கல்யாண விஷயத்த பேசினதுமே எனக்கு பழைய நினைவுகள்லாம் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அதுல இருந்து நான் இன்னும் மீண்டு வரல போல ஜோ. நடந்த விஷயங்களை எப்போ நான் மொத்தமா மறப்பேன்னு எனக்கே தெரியல என தோளை குலுக்கினாள். அவளை ஒரு தரம் வலியுடன் பார்த்தான் விபு. எனக்கு என்னவோ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணாதான் இதுல இருந்து மீண்டு வருவன்னு தோணுது. மொத்தமா எல்லாத்தையும் மறப்பனும் தோணுதுக்கா என்றாள் ஜோவிகா. என்னால முடியாது ஜோ. என் கடந்த காலம் என்ன கொல்லாம கொன்னுகிட்டு இருக்கு. எவன் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ண 3வதா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான்? இது என்ன சகஜமான விஷயமா? பரவாயில்லன்னு அப்படியே ஏத்துக்க. தினமும் ரணமா கொல்லுது ஜோ. எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேணாமே. நான் நிம்மதியா இருக்கேன். ஒரு இலக்கோட போயிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு தோணுது ஜோ என்று தன் மனநிலையை விளக்கினாள். முதல்ல நீ விபு கூட நடந்தத கல்யாணம்னு சொல்லாத. ஊர் உலகத்துல யாருக்கும் அந்த கல்யாணம் நடந்ததே தெரியாது. எப்படி அத நீ கல்யாணமா கருதுற ஜானுக்கா? அதெல்லாம் கல்யாணமே இல்ல. உனக்கு பாதுகாப்பு கொடுக்க உன் கழுத்துல கட்டப்பட்ட கயிறு. அவ்வளோதான். என் விபுக்கு என்னோட மட்டும்தான் கல்யாணம் நடந்துச்சு. நான் மட்டும்தான் அவனுக்கு ஒரே பொண்டாட்டி என்று அவனை பார்த்து முனைப்புடன் கூறினாள். அவள் கூறியதைக் கேட்டு இருவருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. இதழை மடித்து ஜானு சிரிப்பை அடக்க, விபு இதழை கடித்து சிரிப்பை அடக்கி புருவம் இரண்டையும் உயர்த்தி அவளை காதலாக பார்க்க, அதில் நாணி போனாள் ஜோவிகா. விபு என சச்சின் அவனை விளையாட்டிற்கு அழைக்க இருவரும் பார்வையை மாற்றிக்கொண்டனர். ஜானுக்கா என ஜோ இழுக்க, ப்ளீஸ் ஜோ, இந்த டாபிக் வேண்டாமே என்றதும் அவள் விபுவை பார்த்தாள். அவன் முறைப்பில் வாயை கப்சுப்பென்று மூடிக்கொண்டாள். ஜானு, உன்னை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. ஆனா இன்னமும் பழச நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதடி. உன் இலக்குக்கு அது தடையா இருக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எந்த ஒரு விஷயமும் உன்னை கடந்த காலத்துக்கு இழுத்துக்கிட்டு போகாதபடி பார்த்துக்கோ. கல்யாணம் பண்ணினாலும் பண்ணலைனாலும் உனக்குன்னு ஒரு அழகான லைஃப் இருக்கு. கடந்த காலத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு நிகழ்காலத்தை விட்டுடாத என்று சிறந்த நண்பன் என நிரூபித்தான் விபு. அவனை அவள் நன்றியுடன் பார்க்க கண்கள் மூடி திறந்து இதமளித்தான்.
இருவரின் நட்பை வழக்கம் போல வியப்பாக பார்த்தாள் ஜோவிகா. அப்புறம் ஜோ, அம்மா பேசினாங்க. வீட்ல அடுத்த விசேஷமாமே, விருந்து வைக்கணும்னு சொன்னாங்க. என்ன விசேஷம்? என கிண்டலாக கேட்டாள் ஜனனி. ஏன், உங்களுக்கு தெரியாதாக்கும் என்ன விசேஷம்னு? தெரியாத மாதிரியே கேக்குறீங்க என்று சிலுப்பிக் கொள்ள, மறுபடியும் விபு உனக்கு தாலி கட்ட போறான் போல. அதுதான் ஜானுக்கா கவலையே. மறுபடியும் இவன் கையாலேயே தாலி வாங்குறோமேன்னு என சலிப்பாக சொல்ல, ஏன் மேடம் வேணும்னா சந்தீப் கையால தாலி வாங்கிக்கிறீங்களா என நக்கலாக கேட்க, எனக்கு ஓகே என வேகமாக தலையை ஆட்டினாள். சச்சினின் விளையாட்டு பொருள் அவள் மீது வந்து விழுந்தது. கொன்னுடு வேண்டி உன்ன, வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு என்றான் விபு பொய்யான கோபத்தில். அவளோ அவனுக்கு பழிப்பு காட்டினாள். யார் அது என ஜனனி கேட்க, அவளது அலைபேசியிலிருந்து அவனது புகைப்படத்தை காட்டினாள். அவளது சமீபத்திய கிரஷ் என்று சொல்லி அப்பப்போ விபுவை வெறுப்பேற்றி அவனிடம் பொறாமை முத்தமும் வாங்கிக் கொள்வதில் ஜோவிற்கு அலாதி சந்தோஷம். அழகாதான் இருக்கான் என்றாள் ஜனனியும் விபுவை வெறுப்பேற்ற. என்ன பெரிய அழகு, ஸ்கூல் படிக்கிற பையன் போல இருக்கான், உடனே அழகா? நேச்சுரல் ஸ்டார் விபு போல இல்ல என தன் காலரை சரி செய்ய இருவரும் நகைச்சுவையை கேட்டது போல சிரித்தனர். வேகமாக பறந்து வந்து அவர்களின் நெற்றியை பதம் பார்த்தது சச்சினின் விளையாட்டு பொருட்கள். ஜோ தலையணையை தூக்கி எறிய மாறி மாறி வீசிக்கொண்டு விளையாட சச்சின் மற்றும் ஜனனியின் பாடுதான் திண்டாட்டமாக போனது. ஹலோ கப்பிள்ஸ், என் ரூமை குப்பையாக்குனது போதும், நேரமாச்சு, வீட்டுக்கு போறீங்களா என கேட்டதும் தான் சுற்றி அந்த இடத்தை பார்த்தனர். சாரி ஜானு, சாரிக்கா என இருவரும் சேர்ந்து இழுத்துக்கொண்டே சொல்ல, இருவரையும் முறைத்து வைத்தாள். விபு, நீ டீச்சர்னு வெளியே சொல்லிக்கிட்டு என் ஸ்கூல் பக்கம் வந்துடாத. உனக்கு என் பக்கத்துல இடம் போட்டு வைக்கிறேன், அங்க வந்து உட்காரு என்றான் சச்சின் முறைப்பாக. ஏண்டா என புரியாமல் கேட்க, நானே இதெல்லாம் வச்சு விளையாட நான் என்ன சின்ன பையனான்னு அம்மா கிட்ட கேட்டேன். நீ சின்ன புள்ள மாதிரி என் கூட விளையாடுறியே, வெக்கமா இல்ல உனக்கு என கேட்க அசடு வழிந்தான் விபு. என்னடி உன் புள்ள ரொம்ப பேசுறான் என விபு அவளை முறைக்க சிரிப்பை அடக்கியபடி, பின்ன பேசாம புள்ளைய பெத்து என் புள்ள கூட விளையாட அனுப்பாம நீ உட்கார்ந்து விளையாடினா கேட்கதான் செய்வான் என இவளும் சொல்ல இருவரும் ஒரு கணம் வெட்கப்பட்டனர். பின் சுதாரித்த இருவரும் தாயையும் மகனையும் ஒரு சேர முறைத்தனர். வேறு கதைகள் சில பேசிவிட்டு அவர்கள் கிளம்பிவிட சச்சினை அழைத்து கொண்டு சாப்பிட வந்தாள் ஜனனி. மருமகள் தெளிவு பெற்றதைக் கண்டு பெரியவர்கள் இருவரும் இதமாக உணர்ந்தனர். குடும்பமாய் அமர்ந்து சாப்பிட்டு முடித்து அவரவர் அறைக்குள் உறங்க சென்றனர். வழக்கமாக இலாவின் அழைப்பு வர அவனுடன் பேசத் தொடங்கினாள். அவனுடன் 10 நிமிடம்தான் பேசியிருப்பாள். ஏதோ கோபத்தில் அவனை பிளாக்கில் போட்டுவிட்டாள். இவனும் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டான். நாயகன் 14. மகனை அருகே படுக்க வைத்துக்கொண்டு சுழலும் மின்விசிறியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஜனனி. இன்று நடந்த சிறு நிகழ்வை கூட விட்டு வைக்காமல் அசை போட்டபடி உறங்காமல் தவித்தாள். அவளது ஆழ் மனம் அவளுடன் பேச ஆரம்பித்தது. ஏன் கல்யாணம் வேணாம் என கேட்டது. அனைவருக்கும் சொன்ன பதிலைத்தான் அதனிடமும் சொன்னாள். அப்பதிலை கேட்டதும் அவள் மனம் கேலியாக சிரித்தது. மனிதர்களிடம் உண்மையை மறைக்கலாம், ஆனால் உள்மனதிடம் மறைக்க முடியுமா என்ன? அதனிடம் வசமாக சிக்கிக்கொண்டாள். உண்மையாவே உனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாமா என மீண்டும் கேட்டதற்கு அவளுள் ஒரு அமைதி. உனக்கு கல்யாணம், கணவன், குழந்தைன்னு வாழ ஆசை இல்லையா என்ற கேள்விக்கு பதில் இருந்தும் அவள் மனதிடமே சொல்லாமல் மறைத்தாள். அதுவோ பெரிதாய் சிரித்தது. வெளிச்சத்தில் எதையும் மறைக்க முடியுமா? அவள் மனம் அவளது எண்ணங்களை வெளிச்சம் போட்டளவா காட்டியது. அவளுக்கு கல்யாணம், காதல், கணவன், குழந்தை என்று வாழ ஆசைதான். அதற்கு முதல் முட்டுக்கட்டையே பயம்தான். அவளது வாழ்க்கையில் முதல் கணவனால் ஏற்பட்ட பாதிப்பு மனதின் ஓரத்தில் அழியாமல் பதிந்திருந்து அவ்வப்போது நினைவூட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. அதே போல மீண்டும் ஒரு வாழ்க்கை அமைந்துவிடுமோ என்ற அச்சமே அவளது இரண்டாவது திருமணத்திற்கு முட்டுக்கட்டையாக நிற்கிறது. அடுத்து சச்சின். இரண்டாம் திருமணத்தில் பெரிய சிக்கலே பிள்ளைகள்தான். துணையாக வருபவர் முழு மனதாக மகனை ஏற்றுக்கொள்வாரா? அந்த கந்துவட்டிக்காரன் கூட தொழில் ஆதாயத்திற்காகத்தானே தன்னை திருமணம் செய்து கொள்ள எண்ணியிருந்தான். அவன் தன்னால் வரும் லாபத்தை தானே பார்ப்பான். சச்சினை கடமைக்கு பார்ப்பான். கடமைக்கு உன்னுடன் இருந்து உறவில் இருப்பான். பிள்ளை பெற்றுக்கொள்ள சொல்வான். இதெல்லாம் குடும்பம் சார்ந்த தொழில்தானே அவனுக்கு. இவனிடம் காதலையும் சச்சினுக்கு தந்தை பாசத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? போதாத குறைக்கு மஞ்சுளா விருப்பமின்றி வீட்டிற்கு அழைத்து வந்து வள்ளியைப் போல மாமியார் கொடுமை செய்வாரோ? போதும்டா சாமி
என பெருமூச்சை விட்டாள். இதையெல்லாம் நினைக்கையில் இரண்டாம் திருமணத்தை பற்றிய பயம்தான் முதன்மையாக வந்து நிற்கிறது. சரி, நீ எதிர்பார்த்தது போல ஒருத்தன் முழுக்க முழுக்க காதலோட சச்சினுக்கு முழு மனசோட தந்தையா வந்தா என்ன செய்வ என மனம் கேட்க, அப்படி யாரும் வரப்போறதில்ல, அதுவும் இந்த சுயநல உலகத்துல. அப்படியே வந்தாலும் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள அனுமதித்தாலும் சில கசப்பான சம்பவங்கள் மனதை நெருட அதை முழுதாய் ஏற்றுக்கொள்ள யோசிக்க வைக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே அவளது கல்யாண வாழ்க்கை சரியாக அமையவில்லை. தனக்கு பிடித்தது போல வாழ ஆசை இருந்தும் அதை பூட்டி வைத்திருக்கும் சராசரி பெண்தான் ஜனனி. இரண்டாம் திருமண வாழ்க்கையில் விருப்பம் இருந்தாலும் அதை வெளியே சொல்ல தயக்கமும் பயமும் சமூகத்தை எதிர்கொள்ள முடியாத கோழைத்தனமும் தான் அவளுக்குள் முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் மீறி என்னால் என் விருப்பத்தை செய்ய முடியாது என்று இவள் எண்ணியிருக்க, அவளுக்கு அவளே போட்டுக்கொண்ட முட்டுக்கட்டையை தகர்த்தெறிய அவனும் இந்தியா வர ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றான். கற்பனையில் தனக்கும் சச்சினுக்கும் உறவாக ஒருவன் வரலாம், ஆனால் நிஜத்தில் சாத்தியமில்லை. அப்படி ஒருவன் இருக்கப் போவதில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்க, இருக்கிறேன் என்பது போல இழ அழைத்தான். சச்சினின் தூக்கம் களையாதவாறு அழைப்பேசி எடுத்துக்கொண்டு தரையில் அமர்ந்தாள். அவனது அழைப்பை ஏற்று இலா என்றாள். அந்த ஒற்றை அழைப்பே காலையிலிருந்து இரவு வரை உண்டான உள்ளம் மற்றும் உடல் சோர்வை முற்றிலுமாக அகற்றி புது தெம்பையும் உற்சாகத்தையும் அவனுக்கு கொடுத்தது. என்ன பண்றீங்க அன்னமா மேடம்? வேறென்ன, விட்டத்தை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேன். பாருங்க பாருங்க, என்ன உங்க பழைய படத்தை ரிவைண்ட் பண்ணி பார்க்குறீங்களாக்கோ? எப்பவும் ஓடுன படத்தையே தான் பார்ப்பீங்களா? புதுசா எதுவும் இல்லையா பார்க்க? என நக்கலாக கேட்டு சிரித்தான். ம், ஏன் சிரிக்க மாட்ட? நீ சிரி மேன், நீ சிரி. என் இடத்துல இருந்தா தான் தெரியும் ஏன் நிலைமை. அது வரைக்கும் என்ன பார்த்தா சிரிக்கத்தான் தோணும் என்றாள். அண்ணம்மா, எல்லாமே அதுவா அமையறதில்ல, நாம உருவாக்கிக்கிட்டது தான். உன் நிலைமை உன்னால வந்தது, என் நிலைமை என்னால வந்தது. இத நீ மறுத்து சொல்லுவியா என்ன? சோ, நாம எடுக்கிற முடிவுகளோட விளைவு தான் நம்ம நிலைமைக்கு முதல் காரணம் அண்ணம்மா. யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. என்ன சொல்ற? என்றான் தத்துவமாக. சரிதான் சார், ரொம்ப பெரிய இலவச தத்துவமெல்லாம் சொல்றீங்க. இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சேன் அண்ணம்மா. உன்கிட்ட பேசலான்னு எடுத்தா நீ என்ன தத்துவமா பேச வைக்கிறியே. ம் என்றாள். அண்ணம்மா என்றான் உற்சாகமாக. அவளோ ம் என்றாள். அவளுடன் பேச ஆவலுடன் அழைத்தான். ஆனால் அவளது இரண்டெழுத்து பதிலைக் கண்டு கடுப்பானான். என்னண்ணம்மா, சச்சினோட சேர்ந்து நீயும் இன்னைக்கு தமிழ் படிச்சியா என்ன? என்றான் சம்பந்தமே இல்லாமல். அவளோ புரியாமல், தமிழ் படிச்சேனா? நானா? ஏன் கேக்குற? நிறைய வார்த்தை பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க உம்னு மெய்யெழுத்துல ஒத்த பதில சொன்னீங்களா? அதான் கேட்டேன் என்றான் சலிப்பாக. அவளும் தன் தவறை புரிந்து கொண்டு, சாரி இலா, அப்செட்ல இருந்தேன்டா, அதான் சரியா பதில் சொல்லல என்று மன்னிப்பு கோரினாள். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவன், என்ன அப்செட் மேடம்க்கு என கேட்க, அவளும் ஒன்று விடாமல் இன்று நடந்ததை சொல்ல அவன் நெஞ்சில் விதவிதமான பூகம்ப அதிர்வுகள் வந்து போனது. நான் இப்படியே இருந்துறேன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? எனக்கு சச்சின் போதும். அவனை வளர்த்து ஆளாக்கணும், தொழில்ல நல்லா முன்னேறணும், வேற எதுவும் வேண்டாம் எனக்கு என்றாள். ஓ, இது போதும் உங்க வாழ்க்கைக்கு, அப்படிதானே? ஆமா, போதும், வேற எதுவும் வேண்டாம் எனக்கு என்றாள். சரிங்க மேடம், நீங்க பண்ற இந்த தியாக செயலுக்கு எந்த சேனல்ல இருந்து உங்களை கூப்பிட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது தருவாங்க என நக்கலாக கேட்டான். என்ன பேசுற நீ? என்ன தியாகம் பண்ணிட்டேனா? வேறென்ன, உன் வாழ்க்கைதான். சச்சின் போதும், தொழில்ல முன்னேறினா போதும்னா உனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது தருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? முட்டாள். இல்ல, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம தனியா நின்னு உன் மகனை வளர்த்தா உனக்கு தியாகி பட்டம் தரோம்னு சொன்னது யாரு? இந்த சமூகமா இல்ல உன் குடும்பமா என கேட்க அவளுக்கு சுருக்கென்று இருந்தது. அதுக்காக நீயும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அஃப்கோர்ஸ், பண்ணிக்கிட்ட என்ன? நீயும் மத்தவங்க மாதிரி என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்காம பேசாத இலா என்றாள் பட்டன. அவங்கள விட நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பேசுறேன். நீ இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுல தப்பு இல்லைன்னு. ஏன் மனச என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க என்றாள் நக்கலாக. உனக்கு காதல், கணவன், குழந்தைன்னு மத்த பொண்ணுங்கள போல வாழ ஆசை இருக்கு. ஆனா முதல் கல்யாணம் கொடுத்த அனுபவம், இடையில ஒரு கட்டாய கல்யாணம், இதெல்லாம் உனக்கு இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்க தடையா இருக்கு. இதெல்லாம் மீறி சச்சினுக்கு ஒரு நல்ல தகப்பனா வரவன் இருப்பானாங்கிற கேள்வி இருக்கு. இதெல்லாம் மீறி சச்சினுக்கு ஒரு நல்ல தகப்பனா வரவன் இருப்பானாங்கிற கேள்வி வேற.
இதெல்லாம் தான் உனக்கு முட்டுக்கட்டைய இருக்கன்னம்மா என்று அவள் மனதை ஸ்கேன் செய்து படித்தது போல சொல்ல பேச்சற்று போனாள். என்ன மேடம், நான் சொன்னது சரிதானே? இதானே உன் மனசுல இருக்கு என்று சொல்ல சட்டென ஒத்துக்கொள்ளத்தான் அவளுக்கு மனமில்லை. அப்படியெல்லாம் என் மனசுல எந்த ஆசையும் இல்ல. நீயா கற்பனை பண்ணி சொல்லாத என தடுமாறியபடி சொல்ல, ஓஹோ, நம்பிட்டேன் மேடம் என்றான். என்ன கிண்டலா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற உங்க எண்ணத்த என்கிட்ட திணிக்க பாக்குறீங்க. என் மனச யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என் விபுவ தவிர. அவன் மட்டும்தான் இதுல விதிவிலக்கா நிக்கிறான். மத்த எல்லாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றீங்க. ஏன் கல்யாணம் கல்யாணம்னு டார்ச்சர் பண்றீங்க? நிம்மதியா இருக்க கூட விடமாட்டீங்களா? என குரலை உயர்த்தினாள். உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க மேடம். நீங்க அந்த கல்யாண விஷயம் மட்டும் எடுத்து பேசலனா, நான் நிம்மதியா தான் இருப்பேன்னு சொல்லுங்க என்றிட அவள் கொஞ்சம் தடுமாறினாள் என்பது உண்மைதான். அவளுக்குள் ஏக்கம், ஆசை, காதல், மோகம் என்று ஒவ்வொரு உணர்வும் அவளை தூண்டிவிடத்தான் செய்கிறது. அதையெல்லாம் அடக்கிக் கொண்டுதான் வாழ்கிறாள். என்ன பதில காணோம்? என்ன போல ஓ மனசாட்சி உன்னை இடிக்குதா என கேட்கவும் அவளிடம் பதில் இல்லை. இந்த உலகத்துல நிம்மதியா இருக்கிற மனுஷன்னா அது பச்சை குழந்தைதான் அண்ணம்மா. அதுவும் வளர்ந்துட்டாலே நிம்மதிய தொலைக்க வேண்டியதுதான். இப்போ அது பிரச்சனை இல்ல. எல்லாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல காரணம் அவங்க சுயநலத்துக்காகவா? சரி, அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு அதுல என்ன லாபம்? வாழப் போறது நீயாச்சே. 29 வயசுல என்ன விரக்தி உனக்கு? முதல் வாழ்க்கை சரியில்லைனா இன்னொரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உன் விபு சுயநலவாதி. அவனுக்கும் இது இன்னொரு வாழ்க்கை தானே. அவன் தனக்கு புடிச்ச பொண்ணோட சந்தோஷமா இருக்கானே. உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ஏன் சொல்லல? இதுல அவரு தான் உன் மனசுக்கு பிடிச்சவராக்கும். என் விபுவ பத்தி அப்படி பேசாத. அவன் என்ன புரிஞ்சு நடந்துக்கிறான். அவனை இன்னொரு வார்த்தை பேசினா நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்றாள். சரி, அவனை பத்தி பேசல. இப்போ உன் வாழ்க்கைய பத்தியே பேசுவோம். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னோட முதல் வாழ்க்கையில முழு மனசோட, முழு காதலோட ஒரு தடவையாவது உன் புருஷனோட சேர்ந்திருக்கியா நீ? என கேட்டிட அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பச்சையா கேட்கணும்னா, எத்தன தடவ முழு மனசோட அவர் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா? அந்த கேள்வியில் மேலும் கொதித்து போனவள், இலா, ஸ்டாப் இட். இதுக்கு மேல நீ எதுவும் கேட்க வேண்டாம். என்னால உன்கிட்ட என்னோட அந்தரங்கத்தை பகிர்ந்துக்க முடியாது என்றாள் திட்டவட்டமாக. என்கிட்ட பகிர்ந்துக்காம யார்கிட்ட பகிர்ந்து போற? என்ன என அதிர்ந்து கேட்டாள். ஒரு நண்பனா விபு கிட்ட நீ பகிர்ந்திருந்தா என்கிட்ட சொல்றதுல தப்பில்ல. என் கேள்விக்கு பதில் சொல்லு. விபுவும் நீயும் ஒன்னான்னு கேட்காத. ஒண்ணு இல்லனாலும் நண்பன் நண்பன் தானே. பதில் சொல்லு. நண்பனாவே இருந்தாலும் என்னால உன்கிட்ட பகிர முடியாது. என்ன அட்வான்டேஜ் எடுத்துப்பேன்னு பயமா? என்ன நீ நம்பலையா அப்போ? என குரல் தழுதழுத்தான். லூசு மாதிரி பேசாத. விபு கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு இல்ல. இட்ஸ் மை பர்சனல். ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல என்றாள் பிடித்த பிடியில். சோ, நீ இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்தா அப்படி ஒன்னும் நடக்கல போலயே என நக்கலாக கேட்டு அவளது கோபத்தை தூண்டினான். இலா, திஸ் இஸ் த லிமிட். இதுக்கு மேல எதுவும் பேசாத என்றாள் கண்டிப்புடன். லிமிட்டா? எனக்கா? வாய்ப்பே இல்ல. நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம விடமாட்டான். எனக்கு பதில் வேணும் என்று அவனும் அதே பிடியில் நின்றான். நான் ஏன் உன்கிட்ட பதில் சொல்லணும்? நீ யார் எனக்கு? நீ கேட்கிற கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் உனக்கு யாரோன்னா எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க? பிளாக் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இன்னொரு வாட்டி இப்படி பேசினா நான் பிளாக் பண்ணுவேன். நான் மாறமாட்டேன். அப்படித்தான் பேசுவேன். பிளாக் பண்றதா இருந்தா பண்ணிக்க என இவனும் வீம்பாக பேச, அவளும் கோபத்தில் அழைப்பை துண்டித்துவிட்டு அவனது எண்ணை பிளாக்கில் போட்டு அலைபேசி எரிந்துவிட்டு படுத்து விட்டாள். அவனும் அழைத்து அழைத்து பார்த்தான் தான். அழைப்பு போகவில்லை. பிளாக்கில் போட்டிருப்பாள் என்று எண்ணி தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். அதே நேரம் அவன் முன்னே வந்து நின்றாள் மித்ரா. நிமிர்ந்து அவளை பார்த்து அதிர்ந்தான். பின் தன்னை சமாளித்துக் கொண்டு எழுந்தவன், என்ன வேணும் என்றான். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது என் பர்சனல். உன்கிட்ட ஏன் சொல்லணும்? என்கிட்ட தான் நீ சொல்லணும். ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான். இன்னொருத்தர் உன் வாழ்க்கையில இருக்கவே கூடாது என மிரட்டல் விடுத்தாள். என் வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அதுவும் என் அண்ணம்மாவுக்கு மட்டும்தான். சும்மா காதல்னு வந்து பிணாத்திக்கிட்டு இருக்காம ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு என நகர இருந்தவனின் சட்டையை பிடித்து, அண்ணம்மாவா? யாரவ? என் வருங்கால பொண்டாட்டி. நானும் அவளும் காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்றான். ஆத்திரம் தாங்காமல் ஆவென அலறியவள், இங்க பாரு,
நான் தான் உனக்கு காதலி, வருங்கால பொண்டாட்டி. என்ன விட்டுட்டு இன்னொருத்திய பார்த்தா என்ன? நெனச்சா கூட உன்ன கொன்னுடுவேன். உனக்கு 1 வாரம் டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்து என்னை ஏத்துக்கிற. இல்ல நீ உயிரோட இருக்க மாட்ட." என்று மிரட்டிவிட்டு செல்ல, அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அசட்டை செய்தான். அதன் விளைவுகளை அவன் அனுபவிக்கப் போவதை அன்று அறியாது போனான். தொடரும். என்ன நேயர்களே, கதை கேட்டீங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 15ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாடா! பாய்.